நயன்தாரா சேனல்களுக்கு வணக்கம். நாளைக்கு ஆவணி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு மிக 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 சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆவணி மாதத்துல சூரிய பகவான் சிம்ம ராசியில சஞ்சரிப்பார். அவருடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் சூரியனாலே நமக்கு ஒளி கிடைக்கும். அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வேண்டுதலுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். ஸோ இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை ஒன்றும் பெருசாலாம் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஒத்த செம்பருத்தி, அதுவும் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா, சிகப்பு கலராக இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒத்த செம்பருத்தியை முடிஞ்சா 7 இல்லை 1 விநாயக பெருமானுக்கு சாத்திட்டு கூட அருகம்புல்லும் சாத்திட்டு தூப்புக்கரணம் போட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய சங்கல்பம் வச்சிடுங்க. அதற்கப்புறம் சைட்லேயே உங்களுக்கு சூரிய பகவான் இருப்பார். அந்த சூரிய பகவானுக்கு 7 செம்பருத்தி மாலையாக முடிஞ்சால் நீங்கள் மாலையாக ரெடி பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் கோதுமை மாவு இல்லை கோதுமை இதை பரப்பிட்டு, நீங்கள் கோதுமை மாவாக இருந்துச்சுன்னா அதுலேயே மாவிளக்கு மாதிரி விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை முழு கோதுமையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பரப்பிட்டு ஒரு அகல் தீபம் வச்சு அதில் நெய் விட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு சிகப்பு கலர் துணி இருந்துச்சுன்னா கொடுத்து சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நேராக போய் சிவபெருமானை பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு முன்னாடியே சைடில் வீரபத்திரர் இருப்பார். அந்த வீரபத்திரருக்கும் வெத்தலை மாலை, வெத்தலை ஒரு 21 கணக்கு இல்லை 27 கணக்கில் வெத்தலை மாலையாக நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான வில்வம் கொடுத்து பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய எந்தவித அரசாங்க சார்ந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்கு வேலையில் மேலதிகாரியால் தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த வேண்டுதல் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 31ஆம் தேதி தான் அந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது. கூட அஷ்டமி திதியாகவும் இருக்குது, அதுவும் வளர்பெற அஷ்டமி திதியாகவும் இருக்குது. நீங்கள் கால பைரவருக்கும் போய் விளக்கு ஏற்றிட்டு வரலாம். நீங்கள் சாயந்தரமாக கால பைரவரை போய் விளக்கு 4:30லேருந்து 6 ராகு காலம் வருது பார்த்தீங்கன்னா, அப்போ ராகுவையும் கால பைரவரையும் நம்ம பார்க்கும்போது அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே நமக்கு விடுதலை கிடைக்கும். அரசினால் நமக்கு உதவி கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.